Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 7 exercise 7.5 problem number 9 பாப்போம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Limit x tends to infinity 1 plus 1 by x the whole power x. எழுதலாம். First of all write the solution. Given data நம்ம அப்படியே எழுதிக்கலாம். Limit x tends to infinity 1 plus 1 by x the whole power x. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். Apply the limit. நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது என்னமா வரும் 1 plus 1 by infinity the whole power infinity. ஓகேமா? அப்போ 1 plus 1 by infinity நமக்கு 0 வரும். 0 the whole power infinity. அப்போ நமக்கு என்ன ஃபார்மேட் கிடைச்சிருக்கு 1 by infinity ஃபார்மேட். எழுதிக்கோங்க. 1 by infinity equal to 0. சரிமா? அப்போ நமக்கு என்ன ஃபார்மேட் கிடைச்சிருக்கு 1 power infinity ஃபார்மேட் கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு indeterminate ஃபார்மேட், தேரப்பரா வடிவம். at the same time வந்து கொடுத்துக்க ப்ராப்ளம் வந்து நமக்கு f of x by d of x ஃபார்மேட்ல இல்ல. சரியாமா? அதாவது ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல இல்ல. சோ அத நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு நம்ம சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போறோம். let ஒரு நேம் கொடுத்துக்கலாம் g of x. சரியாமா? g of x equal to லிமிட்க்குள்ள என்ன இருக்கோ அத நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். 1 by x the whole power x. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பவர் x எந்த ஒரு அதாவது இந்த டேர்ம் வந்து பவர்ல இருந்துச்சுனா நம்ம log யூஸ் பண்ணுவோம். அப்ப சென்டென்ஸ் எழுதிக்கலாம். check log on both side. Okay ma? அதாவது log g of x equal to log 1 plus x the whole power x. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். log x power m equal to m into log x இல்லையா? இந்த ஃபார்முலா தான் நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு அப்படியே எழுதிக்கலாம். log g of x equal to x, அதாவது பவர் டேர்ம் வந்து நமக்கு முன்னாடி வரும், ரிமைனிங் டேர்ம் வந்து அப்படியே இருக்கும். ஓகேம்மா? இப்போ பாருங்கள், இந்த டேர்ம் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இல்லை, அதாவது ரெக்கார்டு ஃபார்மேட்டில் இல்லை. எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட் வேணும். பட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் நம்ம ஈஸியாக மாற்றலாம். பாருங்கள், லாக் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கலாம் 1 + 1 by x டிவைடட் பை எக்ஸ் டேர்ம் வந்து 1 by xன்னு எழுதலாம். புரியுதாம்மா? ரெண்டும் சேம் தான். இப்போ நம்ம லிமிட் எடுக்கலாம். லிமிட் வந்து நமக்கு ப்ராப்ளத்தில் என்ன லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதான் எழுதணும். ரெண்டு சைடு எடுக்கும்போது வேல்யூ மாறாது. g of x equal to limit x tends to infinity log 1 plus 1 by x divided by 1 by x. ஓகேமா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்ளை தி லிமிட். லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன வரும், இந்த இடத்துல இன்ஃபினிட்டி போட போகிறோம். ஸோ log bracket 1 plus 1 by infinity divided by 1 by infinity. 1 by infinity நமக்கு 0 ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் log 0 by 0. இல்லை மிஸ்டேக் இருக்குது இல்லையாம்மா? என்ன மிஸ்டேக்கு? சாரி, 1 by infinity தான் 0. அப்போ இந்த இடத்துல 1 வரும். இது 1 இருக்குல்ல, ஸோ 1 வரும். இப்போ log 1க்கு நமக்கு வந்து 0. இப்போ 0 by 0 ஃபார்மேட் கிடச்சிருக்கு. ஃபார்மேட் எழுதிக்கோங்க. ஓகேம்மா? இது வந்து 1 by infinity வந்து 0 ஆயிரும். ஓகேம்மா? log 1 equal to 0. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது இன்டெர்மினேட் ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கு. அதுக்கு முந்தின ஸ்டெப் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையாப்பா? இப்போ நம்ம லோபித்தால் ரூலை யூஸ் பண்ணலாம். எழுதிக்கோங்க. அப்ளையிங் லோபித்தால் ரூல். ஓகேம்மா? லெஃப்ட் சைடு வந்து நமக்கு அப்படியே இருக்கும், சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி log g of x equal to, இப்போ பாருங்கள் லிமிட் எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். log xக்கு டிஃப்ரென்சியேஷன் 1 by 1 plus x இல்லையா? எக்ஸுக்கு பதிலாக 1 plus 1 by x இருக்குது. அதோடு முடியலை, டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டிய டேர்ம் வந்து நமக்கு எக்ஸ் உள்ளே இருக்குது இல்லையா? அப்போ 1 by xக்கு டிஃப்ரென்சியேஷன் -1 by x ஸ்கொயர் இது ஹோல் டிவைடட் பை 1 by xக்கு டிஃப்ரென்சியேஷன் என்னமா -1 by x ஸ்கொயர். புரியுதா? இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். லாகுக்குள்ளே எக்ஸ் டேர்ம் இருக்கிறதுனால அதே மறுபடியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். டினாமினேட்டர் டேர்ம்லேயே நமக்கு எக்ஸ் டேர்ம் இருக்குது. ஓகேமா? இப்போ இதுவும் கேன்சல் ஆகும் பாருங்கள். அப்போ நமக்கு இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்ளை தி லிமிட். லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன வரும் 1 by 1 plus 1 by infinity இல்லையாம்மா? 1 by 1 plus 0 equal to 1. ஓகேம்மா? இப்போ நம்ம லெஃப்ட் சைடு அப்படியே எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி log g of x equal to 1. பட் இது நமக்கு ஆன்சர் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து இந்த டேர்ம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது லாக். அதை ரிமூவ் பண்ண வேண்டி நம்ம ஒரு தியரம் யூஸ் பண்ணுவோம். அதுதான் என்னென்னா பை காம்போசைட். ஓகேம்மா? பை காம்போசைட்
ஃபங்க்ஷன் தியரம் பிரகாரம் லாக் எக்ஸை லாகும் லிமிட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். இங்கே இடத்துல லாகு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம மறுபடியும் நமக்கு லாக் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையாம்மா, இதை ரிமூவ் பண்ண வேண்டிய நம்ம எக்ஸ்பொனன்ஷியல் எடுப்போம். எக்ஸ்பொனன்ஷியல் எடுத்தால் தான் லாகு கேன்சல் ஆகும். அப்போது டேக் எக்ஸ்பொனன்ஷியல் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடும் எடுக்கணும், அப்படின்னா தான் வேல்யூ மாறாது. இப்போது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா இ பவர் log x equal to x இல்லையாம்மா, அதாவது இந்த ஈயும் லாகும் கேன்சல் ஆகி நமக்கு எக்ஸ் கிடைக்கும். ஸோ இ பவர் லாக் டேர்ம், அப்போ இதுதான் நமக்கு எக்ஸ் டேர்ம். ஓகேவா, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் டேர்ம் மட்டும் தான் எழுத போகிறோம். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, மறக்காமல் இந்த சைடு இ பவர் எடுக்கணும், இ பவர் 1. ஓகேம்மா, இது நம்ம கம்ப்ளீட் ஆகலை. இப்போ நம்ம ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ, அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி g of x நம்ம என்னமா எடுத்தோம், 1 plus 1 by x, 1 plus 1 by x the whole power x இல்லையா, x equal to 8. இது நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர்.